ஸோ அதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் சுகர் போடுறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி. ஸோ நிறைய காஃபி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கசப்பு வந்துடுது. அது இன்ஸ்டன்ட் காஃபி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன். ஓகே, ஸோ 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு யூஸ்வலாக 4 டேபிள் ஸ்பூன் சுகர் போடுவாங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி, நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். ஓகே ஓகே ஸோ நான் இப்போ வந்து இந்த சுகர் காஃபியில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர், கொதிக்கிற தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதை லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த சுகரும் காஃபியும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும். ஓகே, இப்போ ஒரு ஹேண்ட் பிளெண்டர் எடுத்துக்கோங்க. இது நான் வந்து அந்த சின்ன காஃபி ஃப்ராத்தரில் பண்ணி பார்த்தேன், ஆனால் வரல. ஹேண்ட் பிளெண்டர் தான் கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நான் செஞ்சதில்லை. ஸோ இப்போ வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 4 to 5 minutes பீட் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளோட டல்கோனா காஃபி மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். இது ஃபுல் இது வந்தோடனே நான் வந்து இந்த டல்கோனா காஃபி மிக்ஸ்சரை வச்சு ஹாட்டான ஒரு கேப்பச்சினோ எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்கூப் தெரியுதா? அதுக்கப்புறம் இந்த ஹாட் மில்கை நம்ம இதில் விட போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு ஓகே, எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் செகண்ட் ரெசிபி, ஹாட் கேப்புச்சினோ. ஸோ உங்களுக்கு கூலாக குடிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த டல்கோனா காஃபி மிக்ஸ்சரை இப்படி கூட செஞ்சு குடிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக செய்யணும்னு இல்லை. இது வந்து நான் நேற்று பண்ணது காஃபி மிக்ஸ்சர், நான் செஞ்சு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு டிப் உங்களுக்கு.